தன்னுடைய வீட்டு மக்களுக்கு என்ன பதவி கொடுக்கணும், என்ன அதிகாரம் கொடுக்கணும், எவ்வளவு கொள்ளையடிக்கணும், இதுதானே திரு ஸ்டாலினுடைய நோக்கம். ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தெரிந்தவுடன் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டிருந்தால் இந்த 46 பிரச்சனை இப்பொழுது எழுந்திருக்குமா? 4 ஆண்டு காலத்தை கழித்ததுதான் மிச்சம். அது மட்டுமல்ல, கடந்த திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நான் முதலமைச்சர் இருந்தேன். அப்பொழுது ஊர் ஊரா போவார், கிராம நகரத்தில் போய் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா அங்க பாயை விரிச்சு போட்டு அங்க அமர்ந்துக்குவாங்க. முன்னாடி அங்க பெட்ஷீட்டை போட்டு மக்களை எல்லாம் அமர வச்சிருவாங்க. அப்ப அவர் இடத்துல பேசுவது, உங்களுக்கு இந்த பகுதியில் என்ன குறை இருக்கிறது, உங்களுக்கு என்ன சொந்த பிரச்சனை இருக்கிறது, அதை மனுவாக எழுதி நாங்கள் கொண்டு வந்த அந்த பெட்டிக்குள் மனுவை போடுங்க. நாங்க பெட்டி பூட்டி சீடு வச்சு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீடை ஒடிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இது? ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல மக்களுடைய பிரச்சனைய, அப்புறம் எதுக்கு மறுபடியும் உங்களுக்கு இந்த விளம்பரத்தால் எடுத்துட்டு மக்களை ஏமாற்றுறீங்க? எவ்வளவு மோசடி என்பதை நீங்க மக்கள் உணர வேண்டும். ஆகவே திமுக என்றாலே மோசடி, மோசடி என்றால் திமுக. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? இது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஆக இதை மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் அரசு போடுகின்ற நாடகம். அதற்கு மேல இன்னைக்கு இந்த விளம்பரத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறையை விட்டுட்டு ஒரு 4 மூத்த அதிகாரிகளை நியமிச்சு இந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்தி என்ற விவரத்தை அவர்கள் பேட்டி கொடுக்கணுமா? இவரெல்லாம் கொடுத்து மக்கள் ஒண்ணு ஏற்றுக்கல. இந்த 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்திருந்தா தானே மக்கள் ஏற்றுக்குவாங்க. செய்யாம எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆக இந்த அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றுகிறார். மக்கள் விழிப்போடு இருங்கள் என்பதை நேரத்தில்